எல்லோருக்கும் வணக்கம். நான் சங்கர சுப்பிரமணியம் என்னுடைய பெயர். குவாலிட்டி சர்க்கிள் ஃபோரம் ஆஃப் இந்தியா என்ற ஒரு அமைப்பு அகில இந்திய அளவில் இருக்கிறது. அந்த அமைப்பில் 35 பிரான்ச்சஸ் சாப்டர்ஸ் இந்தியா பூரா இருக்குது. தலைமையிடம் ஹைதராபாத்தில் இருக்குது. இந்த குவாலிட்டி சர்க்கிள்ங்கிற கான்செப்ட் நமக்கு இந்தியாவுக்கு கொண்டு வந்தது பிஹெச்எல் ஹைதராபாத் தான் கொண்டு வந்தாங்க. இந்த கான்செப்ட் ஜப்பான்லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. 1962 ஜப்பானில் ஆரம்பித்த அந்த தரவட்டம் அல்லது குவாலிட்டி சர்க்கிள் அப்படிங்கிற அமைப்பு, அந்த கான்செப்ட் கருத்து ஜப்பானில் 1962 ஆரம்பித்தாங்க. டாக்டர் இஷிகாவா அப்படிங்கிறவர் தான் அது தொடங்கினவர். அதன் மூலமாக நிறைய ஜப்பானில் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அந்த முன்னேற்றங்கள் எல்லாம் இந்தியாவிலேருந்து போன சில பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு, அதே மாதிரி நாம் இந்தியாவிலையும் தொடங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் ராமச்சந்திரபுரம் ஹைதராபாத்தில் ஆரம்பித்தாங்க. எஸ்ஆர் உட்பா அப்படின்னு அங்கே உள்ள ஜென்ரல் மேனேஜர் தான் இதை இந்தியாவுக்கு முதல்ல அறிமுகப்படுத்தினார். அது பிறகு அந்த பிஹெச்எல் நிறைய அந்த அமைப்பின் மூலமாக, அந்த திட்டங்கள் மூலமாக நிறைய பலன்கள் அடைபடுறாங்க. அந்த சமயத்தில் தான் மற்ற நிறுவனங்கள் இந்தியாவில் உள்ள ஜேகே மில்ஸ், ஜேகே ஜூட் மில்ஸ், அப்புறம் மோடி ஜெராக்ஸ், இவங்கெல்லாம் மற்ற கம்பெனிலாம் சேர்ந்து அதே சமயத்தில் நம்மளும் இங்கே நம்ம கம்பெனிகளிலையும் நம்ம நிறுவனங்கள்லேயும் இது ஆரம்பிக்க வேண்டும்னு ஆரம்பித்தாங்க. அப்போ தான் 1982 இதற்குன்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார்கள். அது தலைமையிடம் ஹெட் குவார்ட்டர்ஸ். இப்போ அது ஆல்போர் தழைத்து நன்றாக வளர்ந்து 35 கிளைகளோடு இன்றைக்கு மிகவும் செழிப்பாக நல்ல முறையிலே இயங்கி வருகிறது. அதில் மதுரையில் ஒரு கிளை நம்ம 1990 மெஜ்ரா கோட்ஸ், மெட்ராஸ் சிமெண்ட்ஸ், மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல்லாம் சேர்ந்து மதுரையில் ஆரம்பித்தாங்க. அதில் ஆரம்பிக்கிற போது அதில் இணைத்து கொண்டேன். மதுரைக்கு இந்த தரவட்ட கருத்து தமிழ்நாடு மதுரைக்கு வந்தது மெஜ்ரா கோட்ஸ் மூலமாக தான் வந்தது. நாங்கள் 1989 ஒரு இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் டெல்லியில் நடந்தது. அதுக்கு மெஜ்ரா கோட்ஸ்லேருந்து நாங்கள் ஒரு 5 பேர் போனோம். டாக்டர் ஜி சுப்பிரமணியம், நான், அப்புறம் முத்துராஜ், ஒரு 5 பேர் போனோம். அங்கே பார்த்து நம்ம மதுரை கோட்ஸில் இங்கே ஆரம்பிக்கிறோன்னு சொல்லி 90 ஆரம்பித்தோம். அப்போ தான் அந்த மதுரையினோட கிளை ஜி சுப்பிரமணியங்கிறது தான் மதுரை சாப்டருங்க ஆரம்பிக்கிற போது இருந்த தலைவர். அப்போ நான் ஒரு மெம்பராக இருந்தேன். அதுக்கு பிறகு இந்த மீனாட்சி மிஷன், மெட்ராஸ் சிமெண்ட்ஸ், இப்போ ராம்கோ சிமெண்ட்ஸ்னு சொல்கிறோம், இவங்கெல்லாம் இணைந்து இந்த சாப்டரை ஆரம்பித்து உள்ள டிவிஎஸ் சக்ரா, அப்போ உள்ள டிவிஎஸ் டயர்ஸ், ஹைடெக் ஆராய் இணைந்து இங்கே இந்த சாப்டரை தொடர்ந்து ஆரம்பித்து நடத்திட்டுருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட 90 ஆரம்பித்தது இன்றைக்கி 35 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி நம்ம சில்வர் ஜூபிலி செலிப்ரேஷன் நான் பண்ணி இன்றைக்கி இந்த சாப்டர் சேர்மனாக நான் இப்பொழுது பணிபுரிகிறேன். இந்த தரவட்டம், அகில இந்திய தரவட்டம் கழகம், குவாலிட்டி சர்க்கிள் ஃபோரம் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவில் உள்ள பல நிறுவனங்களுக்கு, தொழிற்சாலைகள், பணியிடங்கள்லாம் வேலை பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு பயிற்சிகள் கொடுப்பது இதனுடைய முக்கியமானது. தரவட்டம் என்றால் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதனுடைய முக்கியத்துவம் நல்லா புரியும். என்ன அப்படின்னா, முன்னாவது உற்பத்தி நிறுவனங்கள் போட்டிகள் இல்லாத வரைக்கும் அவர் என்ன உற்பத்தி செய்தாலும் அதைத்தான் வாங்க வேண்டும் ஒரு கட்டாயமான சூழ்நிலை அந்த காலத்தில் இருந்துச்சு. அதனால் என்ன கொடுத்தாலும் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ உற்பத்தி நிறுவனங்கள் பெருக பெருக இந்த போட்டிகள் அதிகமாகிடுச்சு. அப்போ போட்டிகள் அதிகமாக இருக்கிற போது வாடிக்கையாளர் அவருக்கு செலக்ட் பண்ணக்கூடிய, தெரிவு செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது. அப்போ என்ன செய்தாருன்னா, நல்ல பொருளை மட்டும் வாங்குவார், அவர் பிடிக்கலன்னா விட்டுருவார், வாங்காமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அதாவது டிமாண்ட் அண்ட் சப்ளை, அதில் சப்ளையை அதிகமாகிடுச்சு, டிமாண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா, அப்போ தான் அந்த தரத்தை பற்றி, குவாலிட்டின்னா என்ன அப்படிங்கிற இதை எல்லோரும் யோசிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் அது அந்த பீரியடில் தான் டாக்டர் டெமிங்,
டாக்டர் ஜூரான் இவங்கெல்லாம் சேர்ந்து தரத்தை பற்றி நிறைய விளக்கங்கள் பயிற்சிகள்லாம் கொடுத்தாங்க. அப்போ தான் அந்த 2வது உலகப் போர் நடந்து அதில் ஜப்பான் அந்த தொழில் நகரங்கள்லாம் பாதிக்கப்பட்டதுனால இவர்கள் பயிற்சிகள்லாம் கொடுத்து அப்போ தான் அந்த புள்ளியியல் தத்துவங்கள்லாம் எப்படி அதை உபயோகப்படுத்தி தரத்தை உயர்த்துவது அப்படிங்கிறத பற்றிலாம் யோசிச்சு அப்போது இஷிகாவா அப்படின்னு ஜப்பானில் உள்ள இன்ஜினியர் இந்த பயிற்சிகள்லாம் எடுத்த பிறகு அவருக்கு தோணிச்சு என்ன அப்படின்னா, இந்த பயிற்சிகள் நம்ம இன்ஜினியர்களோ அதிகாரிகளோ கற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, அந்த மிஷினில் வேலை பார்க்கக்கூடிய ஆப்ரேட்டருக்கும் புரிய வைக்கணும். ஏன்னா அந்த ஆப்ரேட்டர் தான் ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்கிறார். ஏன்னா உற்பத்தியினுடைய தாக்கம் கூடிடுச்சு. உற்பத்தியோட நிறைய மொத்தமாக உற்பத்தி பண்ண வேண்டும், மாஸ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் அப்படி வரும்பொழுது தரம் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அவர்களுக்கு தான் தெரியும். அவர்களுடைய திறமையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும், சிந்திக்கக்கூடிய ஆற்றலை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த தரவட்டத்தை அவர் ஏற்படுத்தினார். அதன் மூலமாக நிறைய முன்னேற்றங்களை ஜப்பானில் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி அந்த முக்கியமான முன்னேற்றங்கள்னால தான் ஜப்பான் குறைந்த காலத்தில் நல்ல முன்னேறி உற்பத்தியில் உள்ள பொருட்களில் தரமான உற்பத்தி கொடுப்பதில் அவர்கள் முன்னணிக்கு சென்று விட்டார்கள். ஸோ அதே மாதிரி நல்லது நம்ம இங்கே பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படை தான் இங்கே நம்ம பண்ணுறோம். இந்த குவாலிட்டி சர்க்கிள்ங்கிறது பயிற்சி கொடுப்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வேலையில் முதல் நிலையில் பணியாளர்கள் ஒரே வேலையை திரும்ப திரும்ப சென்றனால அதில் திறமையை உங்களுக்கு வளர்ந்துருக்குது. அந்த திறமையை பயன்படுத்துவதற்கு நாம் பயிற்சி கொடுக்க வேண்டும். அதே மாதிரி சில புள்ளியியல் விவரங்கள் தத்துவங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக்ஸ் சொல்லுவாங்க, அதை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறதையும் நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். இதைத்தான் இந்த தரவட்டம் மூலமாக செய்து நம்ம இதை பண்ணியிருக்கிறோம். இதை நிறைய அகில இந்திய அளவில் நிறைய நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதோடு மட்டும் இப்போ இந்தியா மதுரையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பயிற்சிகள் கொடுத்து அவர்கள் மூலமாக நிறைய பிரச்சனை அதனுடைய வேலை இடத்துல உள்ள பிரச்சனைகள் அதையெல்லாம் அவர் மூலமாக தீர்த்து முன்னேற்றங்கள் நிறைய வந்திருக்கு. இங்கே டிவிஎஸ் ஸ்ரீசக்கரா, அப்புறம் சுந்தரம் ஃபேஷனர்ஸ், சுந்தரம் பிரேக் கிளீனிங், ஹைடெக் ஆர்ஐ, அதுக்கப்புறம் சுந்தரம் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் நம்ம பிஹெச்எல் திருச்சி, அப்புறம் ஜெயஜோதி டெக்ஸ்டைல் மில்ஸு, தியாகராஜர் மில்லு, இந்த மாதிரி நிறைய நிறுவனங்களில் நம்ம பயிற்சிகள் கொடுத்து அவர்களெல்லாம் இன்றைக்கி திறம்பட நிறைய தரத்தின் மூலமாக முன்னேற்றம் கண்டு இன்றைக்கி போட்டிகளை வெற்றிகரமாக சமாளித்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த சமயத்தில் இதை ஒரு பக்கம் அதோடு மட்டும் இல்லை என்கரேஜ் பண்ணுறதுக்காக அகில இந்திய தரவட்டம் மூலமாக நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த பயிற்சி கொடுப்பது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு ஒரு தனியாக போட்டி, சாப்டர் லெவலில் ஒரு போட்டி, அப்புறம் அவங்கள அதை வெற்றி பெறுவர்களை பாராட்டி அவர்கள் அகில இந்திய அளவில் உள்ள நேஷ்னல் கன்வென்ஷன் அந்த போட்டிகள் நடத்துகிறோம். அதில் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புகிறோம். இந்த QCFI குவாலிட்டி சர்க்கிள் ஃபோரம் ஆஃப் இந்தியா இவங்களுக்கு 14 வெளிநாட்டு நிறுவனங்களோட தொடர்பு வைத்திருக்கிறோம். ஜப்பான், இந்தோனேஷியா, சைனா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள், கொரியா, சவுத் கொரியா, நார்த் கொரியா, இந்த 14 நேஷனோட நம்ம இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷனையும் நடத்தி அதுலேயும் நம்ம பரிசுகள் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுறோம். இப்போ அதுக்கு அடுத்தாப்பில் குவாலிட்டி சர்க்கிள் மட்டும் இல்லாமல் நாங்கள் அடுத்தாப்பில் குவாலிட்டி சர்க்கிள் ஃபோரம் ஆஃப் இந்தியாவிலேருந்து 5S பணியிட பராமரிப்பு நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, ஒர்க் பிளேஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிறதுல அமைப்பை ஏற்படுத்தி அந்த இதுக்குண்டான பயிற்சிகள் கொடுப்பது, அதற்கு அங்கீகாரம் சர்டிஃபிகேஷன் கொடுக்கறது, அதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதையும் நம்ம என்கரேஜ் பண்ணி நிறைய வளர்த்து கொண்டுக்கிறோம். ஸோ தரவட்டம், பணியிட பராமரிப்பு, ஒர்க் பிளேஸ் மேனேஜ்மெண்ட், அப்புறம் கெய்சன், அப்புறம் சிம்பிளிஃபைடு TPM, இந்த மாதிரி 4-5 இதில் நம்ம எல்லா கான்செப்ட்லேயும் நம்ம பயிற்சிகள் கொடுத்து அதில் பணியிட ஆப்ரேட்டர்களுக்கு நாங்கள் அவருடைய வளர்ச்சி, அவருடைய டெவலப் பண்ணுறதில் நிறைய நம்ம செஞ்சுருக்கிறோம். இது மூலமாக நம்ம தமிழ்நாட்டிலிருந்து நம்ம இந்த நிறுவனங்கள்லாம் நிறைய முன்னேற்றங்கள் கண்டு வெற்றிகள், பல சாதனைகள்லாம் வந்திருக்கோம். இந்த குவாலிட்டி சர்க்கிள் ஃபோரம் ஆஃப் இந்தியா ஆல் இண்டியா கன்வென்ஷனில் போன வருஷம் 12,000 பேர்
ஒரே இடத்துல சேர்ந்து போட்டிகளில் பங்கெடுத்த ஒரு கருத்தரங்கத்தை ஏற்பாடு பண்ணுறதுக்காக வேர்ல்டு ரெக்கார்டுக்காக பரிசு வாங்கியிருக்கிறோம். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக இந்த வருஷம் என்ன பண்ணி இந்த ஒர்க் பிளேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்காக 405 நிறுவனங்களில் நாங்கள் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்ருக்குறோம். எங்கள் சர்டிஃபிகேட் வந்து QCFAயோடும் இல்லாமல் இப்போ நாங்கள் வந்து ஜூசே அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஜப்பானில் இருக்குது, யூனியன் ஆஃப் ஜப்பானீஸ் சயின்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியர்ஸ். அவங்க தான் வந்து உலக அளவில் டெமிங் அவார்டு அப்படிங்கிற ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டை கொடுக்குறாங்க. நிறுவனங்கள் இந்தியாவில் நிறைய நிறுவனங்கள் வாங்கியிருக்கிறாங்க. சுந்தரம் கிளேட்டன், டிவிஎஸ் மோட்டர்ஸ், சுந்தரம் ஃபேஷனர்ஸ், சுந்தரம் பிரேக் கிளீனிங்லாம் வாங்கியிருக்கிறாங்க. ராணி, அப்புறம் SRF இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள்லாம் அந்த அவார்டை வாங்கியிருக்கிறாங்க. எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் கோயம்புத்தூர் ரீசெண்டாக வாங்கியிருக்கிறாங்க. அந்த அவார்டை டெமிங் அவார்டு அவர்களோட நாங்கள் இணைந்து எங்கள் ஒர்க் பிளேஸ் மேனேஜ்மெண்ட் சர்டிஃபிகேட்டை அதை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அதையும் நாங்கள் இப்போ கொடுக்குறோம். அது மாதிரி 405 நிறுவனங்களில் கொடுத்ததுக்காக இந்த கின்னஸ் ரெக்கார்டு. அது மாதிரி இந்த குவாலிட்டி செக்கர் ஃபார்மாலிட்டியோடைய மெம்பர்கள் 10,500 பேர் மெம்பர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த மெம்பர்கள் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸு 12,000 மாறி கூடியிருக்கு, நிச்சயமாக கூட்டிகிட்டே இருக்குது. ஸோ இந்த அமைப்பில் வந்து இணைந்து கொள்வது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி பயிற்சிகள் பெறுவது ஈஸி. நிறைய ஆன்லைன் பயிற்சிகள்லாம் நாங்கள் கொடுக்குறோம். அதன் மூலமாக டெவலப்மெண்ட் ஆஃப் பீப்புள், எங்களுடைய முக்கியமான கருத்து என்னென்னா பீப்புளுடைய டெவலப்மெண்ட்டை நாங்கள் ரொம்ப பொறுப்பாக பார்த்து நிறைய விஷயங்கள் செய்கிறோம். நாங்கள் பெருமைப்படுகிறோம். அது மாதிரி அவார்டு நிறைய வாங்கியிருக்கிறோம். நிறைய சாதனைகள் பல புரிந்திருக்கிறோம். இப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், மதுரை சாப்டரை பொறுத்த வரைக்கும் இப்போ அதே மாதிரி அகில இந்திய அளவிலேயே இப்பொழுது இந்த இது பத்தாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா MSMEக்காக தனியாக ஒரு பயிற்சிகள் கொடுக்குறது. MSME 1 lakh ஒரு திட்டத்தை வகுத்து அதன் மூலமாக பயிற்சிகள் கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த வீடுகள், இந்த 5 இயர்ஸ்ங்கிற பணியிட பராமரிப்பு வேலை இடத்துல மட்டும் இருந்தால் படாது, வீடுகள்லையும் நம்ம ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காக 5 years at home அப்படிங்கிறதுக்காக சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். வீடுகளில் பண்ணுறவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து நாங்கள் வந்து அதை என்கரேஜ் உடைய ஊக்கம் கொடுக்குறோம். இப்போ MSMEக்கு நிறைய இதே பயிற்சிகளை ரொம்ப எளிமைப்படுத்தி ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி அதை பண்ணி கொடுத்துருக்கணும். ஏன்னா MSMEயில் பயிற்சிகள் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அடிக்கடி அவர்கள் சின்ன சின்ன நிறுவனங்கள் பயிற்சி கொடுப்பதற்கான செலவை ஏற்றுக்கொள்வது கஷ்டம். அதுமாதிரி நிறைய வேலை பணியாளர்கள் வந்து அடிக்கடி மாறுவார்கள். ஒவ்வொருத்தரையும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காக அதுக்காக ரொம்ப எளிய முறையில் இந்த பயிற்சிகளை நாங்கள் எளிமைப்படுத்தி குறைந்த செலவில் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்குறோம். MSME பண்ணியிருக்கிறோம். இப்போ அடுத்தாப்பில் குவாலிட்டி கவுன்சில் இந்தியா அதோடு இணைந்து லீன் கன்சல்டன்சி அப்படிங்கிறதுக்கு அதுக்கும் நாங்கள் வந்து பயிற்சிகள் கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்து கொண்டு இருக்கிறோம். அதையும் நாங்கள் வந்து ஏன்னா அந்த குவாலிட்டி கவுன்சில் மூலமாக எங்கள்கிட்ட நிறைய பயிற்சி ஆன நிபுணர்கள் இருக்கிறார்கள், பயிற்றுனர்கள் இருக்கிறாங்க, அதாவது ட்ரெயினர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க மூலமாக நாங்கள் நிறைய எல்லா கம்பெனிகளுக்கும் தனிப்பட்ட முறையிலும் பண்ணலாம், இன்வெஸ்ட்டும் பண்ணுறோம். இந்த மாதிரி மொத்தமான விடுதலை. ஸோ நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறது குவாலிட்டி சர்க்கிள், பணியிட பராமரிப்பு, கெய்சன், இப்போ இன்டகிரேட்டட் சேஃப்டி, அது 5 years at home, 5 years அந்த மிஷன் 1 lakh அண்ட் லீன் கன்சல்டன்சி மாதிரி எல்லா இதுலேயும் நாங்கள் எங்களுடைய தடத்தை பதிர்த்து நம் நாடு முன்னேறுவதற்கு முயற்சி என்ன பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கு வந்து இப்போது மதுரையிலிருந்து நாங்கள் வந்து நம்ம மதுரையில் இந்த ஒரு அலுவலகம் இருக்கிறது. இது விஜயஸ்ரீ அப்பார்ட்மெண்ட்ஸ் KK நகரில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. இங்கே வந்து நாங்கள் பயிற்சி கொடுப்பதற்கான நிபுணர்கள் இருக்கிறார்கள். அதுக்கு உங்களுக்கு தேவையான எந்த விதமான பயிற்சிகளாக இருந்தாலும் தமிழிலேயே நமக்கு வந்து புரிகிற மாதிரி எளிமை முறையில் சொல்லிக் கொடுப்பதற்கு நிபுணர்கள் எங்களிடம் இருக்கிறார்கள். இதை வந்து ஆன்லைன்லேயும் செய்யலாம், இல்லை நேரில் உங்கள் கம்பெனியில் வந்து தான் பண்ணணும் பண்ணலாம். சின்ன MSMEயாக இருந்தால் கூட
உங்களுடைய பிரச்சனைகளை, அதாவது உங்களுக்கு என்ன தேவை என்ன என்பதை தெரிவிச்சிங்கன்னா ஆன்லைனில் கூட தீர்வு செய்து உங்களுக்கு உதவுவதற்கு தயாராக இருக்கிறோம். இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.